பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் தருணங்களை கொடுக்கிறார். எசவேலுக்கு எப்படி மனம் திரும்பும்படி தவணைகளை கொடுத்தாரோ, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அதுபோல் பல தவணைகளை கொடுக்கிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. அந்த கடமையை உணர்ந்தவனாய் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசுவதற்கு அவர் கொடுக்கிற நல்ல தருணத்தை பிரயோஜனப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார். ஏன்னா நேற்று ஒரு கேள்வியை கேட்டு ஒரு பெண் அநேக நேரம் அழுதிங்க. உங்கள் பேரை நான் சொல்ல விரும்பலை. காரணம், 2002 எனக்கு திருமணமானது. அப்படி திருமணமாகி என் புருஷன் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். 23 வருடங்களாக அங்கே தான் வேலை பார்த்தார். நான் நினைத்தேன் ஒரு ஆண் பிள்ளை இருந்தது, நமக்காகத்தானே சம்பாதிக்கிறார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு இங்கே இருந்தேன். ஆனால் திடீரென்று அவருடைய ஃபோனில் எப்படி மறந்தாரோ தெரியலை, அல்ல ஆண்டவர் எனக்கு காண்பிச்சு கொடுத்தாரோ தெரியலை. ஃபோனில் பார்த்தா அந்த மேரேஜினுடைய நினைவு நாள் போட்டிருந்தார். அந்த இடத்துல இன்னும் ஒரு பெண் இருந்தாள். எனக்கு பையனென்று தூக்கி வாரி போட்டது கூப்பிட்டு கேட்டேன். ஆமாம், இப்போ என்ன அப்படி தாங்கிறார். என்னால் இதை தாங்கவே முடியலையா. குடும்பங்கள் சீரழிகிறத பற்றி கொஞ்சம் பேச மாட்டீங்களா? குடும்பங்களுக்குள்ளே எப்படி புருஷ மனைவி நடக்கணும், பிள்ளைகள் எப்படி நடக்கணும், பெற்றோருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதை குறித்தெல்லாம் கொஞ்சம் சொல்லக்கூடாதா? ஏன்னா என்னை போல எத்தனை பெண்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்களோ எனக்கு தெரியாது. என்னால் இதை தாங்க முடியவில்லை, நான் மரித்து விடலாமா என்று கூட நினைக்கிறேன். அதனை தவறான முடிவு. நம்ம கையில் இல்லை, அழிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. ஆண்டவர் எனக்கு ஏன் இவ்வளோ நாளாக மறைச்சாரு அப்படின்னு தெரியலை. நாங்கள் ஆண்டவர் மறைச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் மறைக்காமல் இருக்க போய் தான் ஒரு மறதியை கொடுத்து ஃபோனில் அவங்க 2 பேர் இருந்த அந்த மேரேஜ் நினைவு நாள் உங்கள் கண்ணில் பட வச்சுருக்கார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மேலே பழைக்கங்க. ஆண்டவர் எதை செய்தாலும் நல்லதுக்கு தான் செய்வார். என வேதம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அல்லது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். ஒருவேளை இன்றைக்கி தெரியாமல் இருந்து இன்னும் கொஞ்சம் காலங்களில் தெரிஞ்சுதான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பீங்க. இப்போ கேட்டதுக்கே அவர் சாதாரண சொன்னார், இப்போ என்ன அப்படி தான் அப்படிங்கிறார். குடும்பங்களுக்குள்ளே அன்பை குறித்து, புருஷன் மனைவிக்குள்ள பாசங்களை குறித்து கொஞ்சம் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க. இன்றைக்கு உங்களுக்காகவே ஒரு 2-3 குடும்பங்களை குறித்து நான் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தயவு செய்து நான் சொல்லுகிறது ஒருவேளை அடிக்கடி சொல்கிறேன்னு சிலர்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் எப்போவும் எடுத்துருவையா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் மறக்காமல் வச்சுருக்கிறதுக்காக. புதிதாக பார்க்கிறவர்கள் இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்ப்பீர்களானாலும் தயவு செய்து உங்களுடைய வேதாகமம் வாசிக்கிற பழக்கம் இருந்தால், உங்கள் வீட்டில் இருந்தால் எந்திரிச்சு போய் உங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்து வந்து 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 11வது 12வது இந்த 2 வசனத்தையும் தயவு செய்து எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உள்ளே, அன்பு நிறைந்திடும் இடம் உள்ளே. இயேசுவின் குடும்பம் ஒன்று உள்ளே, அன்பு நிறைந்திடும் இடம் உள்ளே.
என்றென்று வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நல்ல கவனிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். எனக்கு அன்பான நல்ல கவனிங்க. ஆண்டவர் எதையுமே முன் அறிவிக்கிற தேவன். நமக்கு வரப்போற காரியங்களை குறித்து கூட சொல்லுவார். ஏன் சோதோம் குமாரா அழிய போகும்போது ஆபிரகாமுக்கு சொல்லலையா? நான் சோதோம் குமாரா அழிக்க போறேங்கும் போது ஆபிரகாம் கெஞ்சி அந்த அழிவை லோத்தை காக்கவில்லையா? ஆண்டவர் எப்பவுமே நமக்கு மறைக்கிறான்னு சொல்றது தப்பு. அவர் எந்த காரியத்தை மறைச்சாலும் நம்முடைய நன்மைக்காகத்தான். ஏலி சுனேமியாள் வீட்டில் தங்கியிருக்கும் போது அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அவளுக்கு ஒரு குழந்தை வரைக்கும் சொல்லிட்டு வந்தார். ஆனால் அந்த குழந்தை மறைச்சதை ஏலிக்கு கர்த்தர் சொல்லவே இல்லை. அவரே சொன்னார், எனக்கு கர்த்தர் மறைச்சிட்டார். சில காரியங்களை ஆண்டவர் மறைப்பார்னா அது நன்மைக்காகத்தான் இருக்கும். நம்ம அநேக நேரங்களில் நம்ம செய்கிற தவறுகளுக்கு ஆண்டவரை குற்றம் சாட்டவே கூடாது. ஏன்னா அவர் குற்றம் இல்லாதவர், பாவம் இல்லாதவர். அதனால தான் யூதாஸ் காரியத்தை போய் சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செய்தேன், காட்டி கொடுத்தேன்னா. ஏன்னா அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவனுக்கு தாங்கலை, தம்பாயாலே தான் செஞ்ச காரியத்தை அறிக்கையிட்டான். நம்ம வேதநாய சாஸ்திரியா பாடுவார்,
ஏகுதே என்ன கந்தா தூய தாங்குதில்லை உகந்தா. ஏகுதே என்ன கந்தா தூய தாங்குதில்லை உகந்தா. பூங்காவினே கனி தேங்கி நீர் மண்கட, பூங்காவினே கனி தேங்கி நீர் மண்கட, ஓங்கிய உதிரங்கள் நீங்கிய துயர் கண்டு. ஏகுதே என்ன கந்தா தூய தாங்குதில்லை உகந்தா. குரு செடுத்து எருசலேம் தாண்டி மலை அடுத்து, இதழ் பின்னே தொடுத்து அவர் மீண்டும் பசை தொடுத்து, நாதனையும் விதம் மீதமல் இல்லாமல், நாதனையும் விதம் மீதமல் இல்லாமல், சோதனையால் வரும் வேதனை நீ கண்டு. ஏகுதே என்ன கந்தா தூய தாங்குதில்லை உகந்தா. அந்த குற்றமில்லாத ரத்தம் சிந்துறது அவனால பார்க்க முடியல. தாவாயாலே சொன்னான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். இங்கே பார்க்கிறோம், ஏலியின் குடும்பத்துக்கு சம்பவிக்க போகிற ஒரு காரியம் யார்கிட்ட வெளிப்படுத்துறாரு? ஒரு சின்ன பையன்ட்ட. இந்த சின்ன பையன் யாரு? அன்னாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு ஜெபத்தினால் பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வேற என்னது? சாமுவேல். அது எப்போ கொண்டாந்து விட்ட பிள்ளை? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 24 வசனத்தில் பார்க்கிறோம். அவள் பால் மறக்க பண்ணின உடனே, வாசிங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணின போது 3 காளைகளையும், போதும். எப்போ கொண்டாந்து விட்டா? 3 காளைகள். அது அந்த காலத்தில் பிள்ளைகளை கொண்டு போனால் அதுக்கு ஒரு முறைமை இருந்துச்சு. இயேசுவானவரை கொண்டு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப வசதி இல்லை. எதை கொண்டு போனாங்க? புறா குஞ்சு. ஏன்னா புறா என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாமளும் அதை குறித்து பாடுறோம். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னை தேடி வருமருந்து, காணக்குயிலின் ராகம் இசைக்கின்றது, மன்னவ சிங்காரமாய் வருமருந்து, வருகை வரை காத்திருந்தேன், விழியிருந்தாய் என்று விழித்திருந்தேன், வருகை வரை காத்திருந்தேன், விழியிருந்தாய் என்று விழித்திருந்தேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னை தேடி வருவருந்து. அதனால வேதம் சொல்லுது, புறாவை போல கபடற்றவர்களாய், சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாய். எப்ராயிம் பார்த்து பேதையான புறான்னார். ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பலி இருந்துச்சு. ஆவியானவருடைய ஏவுதலினாலே மரியாள் யோசேப்பும் இயேசுவை கொண்டுட்டு வரும்போது அவங்களுக்கு பெரிய வசதி இல்லை. ஆகையினால புறாவை தான் கொண்டு வந்தாங்க காணிக்கையா. ஏன்னா வேத சட்டத்தின்படி அவனை வசதிக்கு தக்க கொடுத்தவர்கள் உண்டு. இந்த அன்னாள் கொண்டு வந்தால் 3 காளைகளை. ஏன்னா அவளுக்கு அது வரைக்கும் மலடியாக இருந்தால் சந்தோஷம். அநேக நாள் பிள்ளை இல்லாமல் இருந்து கேலி அவமான நிந்தைகளை சந்தித்த போது அவளுக்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பிள்ளையவே கொடுத்தாள். எனக்கு அன்பானவர்களே, இப்படி கொடுக்கப்பட்ட பிள்ளை சாமுவேல். அவளே சொல்றா 1 சாமுவேல் 1:27 இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கும் தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தரிடத்தில் முழு மனதோட, முழு நம்பிக்கையோட, முழு விசுவாசத்தோட, முழு பலத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களோ
அந்நாளுக்கு சொன்ன அதே வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து கர்த்தர் வர வைப்பார். நீங்களும் சொல்லுவீங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கேட்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், கொடுத்தார்னு சொல்லுவீங்க. ஏன்னா அவர் கொடுக்கிற தெய்வம். எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர். என் நாமத்தினால கேளுங்கப்பா, நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டேன்றீங்கன்னு வருத்தப்பட்டவர் அவர் தான். இப்படி பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளையினிடத்தில் தான் கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா இந்த சாமுவேலுக்கு தெரியாது, கர்த்தர் கூப்பிடுறான்னு கூட தெரியாது. ஏன்னா அவன் படுத்திருக்கிறான். ஏலி ஆசாரியனாக இருக்கிறார். அந்த நாட்களிலே விளக்கெல்லாம் அணைச்சிட்டு ஆலயத்தில் அவன் படுத்து கொண்டிருக்கிறான். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, சாமுவேலே. கூப்பிடுறது யாருன்னு கூட தெரியாத பருவம். அவன்கிட்ட தான் சொல்கிறார், ஒரு குடும்பம் எப்படி இருக்க போகுது. எனக்கு அன்பான கர்த்தர் யார்கிட்டையா சொல்லாமல் எதையும் செய்கிறதே கிடையாது. சோதோம் குமரா அழிக்க போகும்போது ஆபிரகாம் கூடார வாசலில் உட்கார்ந்துருக்கான். அவனை தேடி போய் கர்த்தர் சொல்கிறாரே, தூதர் அனுப்பி நமக்கு சொல்ல மாட்டாரா? நாம் சில நேரம் கவனக்குறைவாக இருந்திருப்போம். ஆண்டவரை குற்றம் சொல்லவே கூடாது. அந்த அம்மா கேட்டாங்க, ஆண்டவர் எனக்கு ஏன் இதை மறைச்சார்? மறைச்சிருந்தா கடைசி வரைக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா புருஷன் 23 வருஷம் மறைச்சிட்டார், மறைச்சி வச்சுட்டா தெரியலை. ஆனால் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் காட்டி கொடுத்தாரு. காட்டி கொடுத்தனால தான் இன்றைக்கி சொல்கிறீங்க. இல்லாட்டா அந்த மேரேஜ் டே மறந்து கூட இது வரைக்கும் இத்தனை வருஷம் கொண்டாடி இருப்பாங்களே, என்னைக்காவது உங்கள் கண்ணில் பட்டுச்சா? ஆண்டவரை குற்றம் சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் குற்றம் இல்லாதவர். அவர் ஒரு வேறையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. நம்ம குறைவில்லாமல் காத்து வருகிறவர், அதிசயமாய் நடத்தி வருகிறவர், ஆறுதலை தருகிறவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த அன்னாள் கொண்டு விட்ட பிள்ளை சாமுவேல் படுத்திருக்கிறான். வாசிங்க 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே, தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி. நல்ல கவனிங்க, இவனுக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ள சத்தம். அந்த கர்த்தரின் சத்தத்தை அது வரைக்கும் அவன் கேட்டதில்லை. இல்லைன்னா அவனை மாதிரி சொல்லியிருப்பான், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். யார் சொன்னா? இதே சாமுவேல் தான் சொன்னான். எப்போ? தெரிஞ்ச பிறகுதான் சொன்னான். அவனுக்கு தெரியாது யார் சத்தம். அவனுக்கு கேட்டதெல்லாம் யாருடைய சத்தம் மட்டும்தான், ஏலி ஆசாரியன் கூப்பிடுற சத்தம் தான். அது வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதில்லை. எனக்கு அன்பாருடைய நமக்கு ஒரு நாள் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். ஏன்னா அவர் சத்தம் கேட்டு, அவர் சத்தம் எப்படி இருக்கும்? அவருடைய சத்தம் பெண்மானை ஈன பண்ணுகிற சத்தம், வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ள சத்தம். ஆனால் அங்கே அன்பாக கேட்குது, சாமுவேலே சாமுவேலே. ஏன்னா அவர் சிறு பிள்ளைகிட்டையும் பேசுவார். நாம் சபைகளில் கொண்டாடுவோம், பாசமாய் வரும் பாடி இயேசு நாம பண்டிந்தே போட்டோம். பாசமாய் வரும் பாடி இயேசு நாம பண்டிந்தே போட்டோம். தாளந்தை புதைத்திடாமல் தாமதமே பண்ணிடாமல், தாளந்தை புதைத்திடாமல் தாமதமே பண்ணிட, ஞான மீதி இறங்கி வந்த சாமிய செயல்பை எண்ணி பாடு ஞாயிறு பாசமாய் வரும் பாடி இயேசு நாம பண்டிந்தே போற்றும். சின்ன பிள்ளைகளுக்குன்னே சபையில் ஒரு வாரத்தை கொண்டாடுறதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதில் அவங்களுடைய தாளந்தை வெளிப்படுத்துறதுக்காக பல காரியம் வைப்போம். இந்த சின்ன பிள்ளைக்கு அதுவும் கிடையாது. எப்போ பிறந்ததுலேருந்து எங்கே தான்? ஆலயத்தில் தான். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அவன் ஏறிட்டு போய் கேட்குறான், ஐயா கூப்பிட்டீரே. அவர் என்ன சொல்கிறாரு? அதற்கு அந்த ஆசாரியன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றார். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் சாமுவேலே என்று கூப்பிட்டான். 2ஆம் தடவை கூப்பிடுறார்.
அப்பொழுது சாமுவேல் எழுந்து ஏலியினிடத்துல போய் இதோ இருக்கிறேன் கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அப்போ அவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவன், என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். நம்மையும் அழைக்கிறார். நாம பாடுறோம்ல, அழைக்கிறார் இதோ நீவா உந்தன் நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீவா உந்தன் நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ பாவத்தை ஏற்றவர் பலியாய் ஆண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியாய் ஆண்டவர். கல்வரி மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே, கல்வரி மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே, கண்ணீடும் வெள்ளிடும் பாவப்பார நீக்கிடும், கண்ணீடும் வெள்ளிடும் பாவப்பார நீக்கிடும். அழைக்கிறார் 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 அழைக்கிறாரோ நீவா உந்தன் நேச ஆவலாய் அழைக்கிறாரோ நீவா உந்தன் நேச ஆவலாய் அழைக்கிறாரோ. நம்மை அழைப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு. ஒரு தடவை மட்டுமல்ல, வருகையிலும் அழைப்பார். மத்தேயு 25:34 படி வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை அப்பவும் அழைப்பார். நம்மை அழைக்கிற நேரம் இருக்கு. எனக்கு அன்பான இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில 2ஆம் தடவை சத்தம் கேட்குது. ஆனா அவனுக்கு தெரியாது, ஏன்னா சின்ன பையன். அவன் திரும்ப ஓடுறான். அவர் சொல்றாரு, என் மகனே நான் உன்னை கூப்பிடலப்பா. 3ஆம் தரமும் திரும்ப என்ன செய்யுது? சாமுவேலே என்னார். அப்போ தான் விளங்குச்சு, எப்பா நீ படுத்துக்கிட்டே சொல்லு, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லுப்பான்னார். அவன் போய் படுத்துக்கிட்டு அப்பவும் திரும்ப சாமுவேலேன்னார். அவன் உடனே சொன்னான், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போ தான் சொல்றார். திரும்ப 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அவனுக்கு சொல்றாரு, சின்ன பிள்ளைக்கு சொல்றாரு. ஏன்னா நம்ம பார்வையில் அவன் சின்ன பிள்ளை, தேவனுடைய பார்வையில பரிசுத்தவான். நம்ம பார்வை எப்பவுமே குறைய மட்டும்தான் பார்க்கும், ஆண்டவருடைய கண்கள் நிறைவை பார்க்கும். அதனால தான் நம்ம பாடுறோம், அழகான உங்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் நான் உயிர் வாழ்கிறேன். அவருடைய பார்வை வேறு, தட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் அவர் தாட்ஸ். அதனால தான் அவர் சொல்றாரு, ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன். இஸ்ரவேல்ல என்ன செய்ய போறேன்? 11 வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளும் தொனித்துக் கொண்டே இருக்குமா. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அந்நாட்களிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன் என்று சொன்னார். ஒரு குடும்பத்துக்கு செய்ய போற காரியத்தை கர்த்தர் ஒரு சின்ன பிள்ளைக்கு வெளிப்படுத்துவார்னா, உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்த மாட்டாரா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷம் அடைகிறீங்க, சிலர்லாம் ஆச்சரியப்படுறீங்க. என்ன பைபிளே வைக்காமல் எப்படி பேசுகிறீங்க? ஒரு ஆச்சரியம் படாதீங்க. கழுதையை கொண்டு பேச வச்ச கர்த்தர் ஒன்றுக்கு உதவாத ஐயா என்னையும் கொண்டு பேச வைக்கிறார். அவ்வளோதான். அவர் நடத்துகிறார், நான் நடக்கிறேன். அவர் வார்த்தையை வைக்கிறார். எரேமியா சொன்னானே, நான் சிறுபிள்ளை என்று சொன்னானே, அதுபோல் நானும் ஒரு காலத்தில் சொல்லியிருப்பேன், எனக்கு தெரியாத ஆண்டவரே, சிறுபிள்ளைன்னு சொன்னாத, உன்னை எதற்கு ஏற்படுத்தினேன், கடந்த வாரத்தில் உங்களோடு பேசினேன். எரேமியாவின் வாயிலே தன் வார்த்தைகளை வைத்தார். வச்சுட்டு சொன்னார், பார், உன்னை இடிக்கவும் பிடுங்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் கட்டவும் அழிக்கவும் உன்னை உருவாக்கின ஜாதிகளின் மேல் தீர்க்கதரிசியான இந்த சாமுவேலுக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் பேசுகிறார். ஒரு காரியத்தை செய்ய போறேன்னாரு. எனக்கு அன்பான காரணம் என்ன? ஏலிட்ட டைரக்டாக சொல்லலை, சாமுவேல்கிட்ட சொன்னார். அது என்ன காரியம்? இதை குறித்து அடுத்த செய்தியில் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அன்பானவர்களே,
ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு உங்களுடைய ஜெபம் தேவை. நீங்கள் ஜெபிக்கும் போது தான் நானும் தைரியமாக நிற்க முடியும். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. ஏன்னா 2 சபை உண்டு, மதுரையிலையும் திருநெல்வேலியும். 2மே 2 கண்ணும் தெரியாத மக்கள், கால் கை இல்லாத மக்கள், இன்னும் சொல்லப்போனால் விதவை தாய்மார்கள் தான் வர்றாங்க. ரொம்ப ஏழை மக்கள் தான் உட்கார சபை. நான் ஒரு நாள் கூட சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம். இந்த மக்களை அழைத்து வர்றதுக்கு வாடகைக்கு தான் வேன் எடுக்கிறோம். ஒரு வாரத்துக்கு 4000 வந்துடுது. நீங்கள் அதற்கென்று உதவலாம். ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். கர்த்தர் ஏவினால், கட்டாயமல்ல, விசனமாயல்ல. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லணும். எதுக்குன்னு கேட்பீங்க, நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுறாள். அதனால் உங்கள் ஃபோனை அங்கே தீடு போகாமல் வச்சுட்டு போயிடறேன்னா அங்கே போய் அவங்களும் ஜெபிக்கணும். ஆகையினால நீங்கள் 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக உங்கள் ஜெபக்குறிப்பை சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, எப்படி பிரதர் உதவுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, என்கிட்ட கேளுங்க, உங்களுக்காக சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளிலே குடும்பங்கள் சீர்கெட்டு போவதற்கு அல்லது சீரழிவதற்கு காரணம் என்ன? தேவன் குடும்ப அமைப்பை ஏற்படுத்தியதின் நோக்கம் என்ன? குடும்பங்கள் இன்றைக்கு அநேகருக்குள்ளே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அநேகருக்குள்ளே அன்பு இல்லை. இதற்கு காரணம் என்ன? பல காரியங்களை இதில் எங்களோடு தியானிக்க நீர் எங்களுக்கு கற்றுக்கொடு சுவாமி. நீர் கற்றுக் கொடுக்க நாங்கள் கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று மார்க்கில் வாசிக்கிறபடி உம்மிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் 10th மாணவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், மாணவிகளுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு முதல் தாள் எழுதி இன்னும் வரும் நாட்களில் எல்லா தேர்வுகளையும் நேர்த்தியாய் எழுதி முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்னால, பிரஷர்னால, இன்னும் பலவிதமான நோயினால, கேன்சர் கட்டியினாலே, இன்னும் அல்சர் ப்ராப்ளங்கள், மூல நோயினால, இன்னும் பலவிதமான என்ன நோயினே தெரியாமல் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிசாசின் கட்டுகளில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். செய்வினைகள், பில்லி சூனியத்தினால் அநேக காரியங்களை இழந்திருக்கிற மக்களுக்கு ஆக்கினைகளை அகற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.